அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி ஒரு அதிசக்தி வாய்ந்த செயற்கை கொண்ட ஒரு நாளாகவே இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது. அப்படி என்ன சிறப்பு இந்த நாளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 8ஆம் தேதி நஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கு மற்றும் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் பரிகாரம் செய்யும் போது அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிழல் கிரகங்களான ராகு கேதுவுக்கு கிழமைகள் அப்படின்ட்டு ஒன்று தனியாக கிடையாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் அவங்களுக்கு உண்டான ஒரு கிழமையா எடுத்துக்கப்படுது. மேலும் இந்த நாளில் நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் மறு அம்சமான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. நம்மளுடைய வாழ்க்கையில் வற்றாத செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவர்னு பார்க்கும்போது ஐஸ்வரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை சொல்லலாம். அவருக்குரிய வழிபாட்டிற்குரிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது. இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த 888 அப்படிங்கிற சேர்க்கை உண்டாகி இருக்குது. அது எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் 8ஆம் தேதி. அடுத்து இந்த வருடமானது 2024வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற எண் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அஷ்டமி திதி இருக்கக்கூடிய ஒரு நாள். அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. அப்போ இந்த இடத்துல 888 அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் ஒரு சிறு துண்டு இஞ்சியை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டத்தையும் நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை உருவாக்கி தரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மிளகை ஒரு குறிப்பிட்ட முறையில் இன்று மாலை நம்மளுடைய தலையை சுற்றி வீசும்போது நம்ம பாடாய்படுத்திட்டு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு துளையும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு கொடுத்துருக்கேன். அதே போல மிளகோட ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து வைப்பதன் மூலமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும், எண்ணி வைக்கவே இடமில்லாத அளவுக்கு பணம் சேரும் என்பது குறித்து இன்னொரு பதிவு கொடுத்திருந்தேன். மொத்தம் 3 பதிவுகள் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஏன் மிளகை வச்சு இவ்வளவு பரிகாரங்கள் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமி திதிக்கும் மிளகுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதனாலதான் 2 பரிகாரங்கள் மிளகை வச்சு சொல்லி இருக்கிறேன். அவசியம் அது 2ல் ஏதாவது ஒன்னையாவது செஞ்சு பாருங்க. எந்த பரிகாரத்திற்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சே, அசைவம் செஞ்சுட்டோமே சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு நீங்க நினைச்சு குழம்பவும் வேண்டாம். தாராளமாக அந்த பரிகாரங்கள்ல ஏதாவது ஒன்று செஞ்சு பலனடையுங்க. இப்போ நான் சொல்ல போற பரிகாரமும் பார்த்தீங்கன்னா பணவரவிற்குண்டான ஒரு பரிகாரம் தான். ஏன்னா இது வளர்பிறை அஷ்டமியாச்சா, அப்போ பணவரவுக்குன்னு நம்ம என்னென்னவெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சீக்கிரமாக நடக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அதுக்காக தான் பணம் சேருவதற்கான பரிகாரம் சொல்கிறேன். ஏன்னா இன்றைய காலத்தில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் தலைவிரிச்சு ஆடுது. எப்போ பார்த்தாலும் கையில் காசு இல்லை, கையில் காசு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிரச்சனை போகுது. இதனால தான் நம்ம மற்றவங்க கிட்ட கடன் வாங்குற சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறோம். திரும்ப கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம். அதனால பணம் நம்ம கிட்ட தாராளமாக சேரும்போது நாம் எதுக்கு கடன் வாங்கணும்? அதனால தான் பணம் சேர்க்கைக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண தேவை இருக்கிற, வீண் விரயம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற, கையில் எப்போதுமே தாராளமாக பணம் புரளணும், வீட்டில் இல்லங்காத அளவுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் கணவர் தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு, அவர் மூலமாக தான் எங்கள் குடும்பத்துக்கு வருமானம் வருது, ஆனால் அவர் இந்த போல பரிகாரங்கள் எல்லாம் செய்ய மாட்டாரு, நான் செய்யலாமா அப்படின்னு மனைவி கேட்டால் தாராளமாக செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பண வரவு வரணும்னு சொல்லி நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேலும் இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் பூஜையறையில் விளக்கேற்றி வச்சு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், உடலாலையும் உள்ளத்தாலையும் தூய்மையாக இருக்கணும், வீட்டில் அசைவம் செஞ்சுருக்கக்கூடாது, பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது. மற்றபடி நாங்கள் வெறும் பரிகாரம் மட்டும் செய்கிறோம், பூஜையெல்லாம் நாங்கள் அஷ்டமிக்கு செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். பெஸ்ட்டான டைமிங்னு பார்க்கும்போது இன்றைய நாளில்
எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வரக்கூடிய அந்த ராகு காலம் கூட பெஸ்ட்டான ஒரு டைம் தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது. அது காட்டனாக இருக்கலாம், சில்க் காட்டனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க. சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிவப்பு நிறத்தில் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது மஞ்சள் நிறம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் துணியை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1 நாணயம் 8 வந்து தேவைப்படுது. ஏன்னா அஷ்டமி திதிங்கிறதே 8வது திதி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு பார்க்கும்போதும் 8. அதனால தான் இந்த இடத்துல 8 ₹1 நாணயம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட 8 ₹5 நாணயம் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ₹1 நாணயம் ஒன்று, ₹2 நாணயம் ஒன்று அப்படி வந்து எடுக்காதீங்க. ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாசி பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 8 மொக்குகள் கொண்டதாக வந்து இருக்கும். ஒரு சிலதில் 7, 6 அப்படி கூட வந்து இருக்கும். அதில் 8 இருக்கிற மாதிரி ஒரு பூ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இது போன்ற சமையலுக்கு வந்து பயன்படுத்துவோம். நல்ல நறுமணம் தரும். அதை தாண்டி இது தாந்திரீகத்தில் பெரிய முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இதனுடைய நறுமணத்திற்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு பூ வந்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சிறு துண்டு வசம்பு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறது கூடுதல் விசேஷம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்ககிட்ட வசம்பு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த அன்னாசி பூ மற்றும் இந்த காயின்ஸ் இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து சின்னதாக ஒரு முடிச்சு போல் வந்து கட்டிக்கோங்க. இப்போ பூஜை அறைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே சுவாமி படத்தின் முன்னாடி வச்சு மனதார ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. இன்றைக்கி அஷ்டலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால அவங்களையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. மற்றவங்க ஹாலில் உட்காந்தே மனதுக்குள்ளேயே இந்த தெய்வங்களை வந்துட்டு வேண்டிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு பணம் சேர்ற மாதிரி ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் எந்த இடத்துல நீங்கள் பணம் நகை வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு வைக்கணும். ஒரு சிலதெல்லாம் வந்து நான் பர்ஸில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த முடிச்சி நீங்கள் பீரோவில் வைக்கிறது தான் சிறப்பு. ஒருவேளை நீங்கள் வந்து பீரோ யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தென்மேற்கு மூலை, அதாவது உங்களுடைய பெட்ரூமில் ஏதாவது ஒரு ஸ்டூல் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமோ ஒரு சம்படமோ அதாவது க்ளோஸ்டு பண்ண மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அங்கே அதை வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த முடிச்சியை போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் தான் இருக்கணும். அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து உங்களை இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன். பீரோ இருந்தால் பீரோவில் வைக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சாவது அந்த இடத்துல ஒரு ஸ்டூலை வச்சோ இல்லை எங்கேயாவது ஒன்று நீங்கள் பத்திரமா வந்து வச்சுக்கலாம். இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 3 மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதனுடைய சக்தி வந்து குறைஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் இந்த வசம்பையும் இந்த அன்னாசி மொக்கையும் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம், இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம். இந்த 8 ₹1 நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், அல்லது கோவில் உண்டியலில் போடுறதுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவசியமாக இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். அற்புதமான பணவரவு ஏற்படும். இந்த 2025வது வருஷம் பிறக்க போகுது இல்லையா, இதில் பண கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வந்து வாழுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.